வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அஜித் அப்படிங்கிறவர் மேலே நகை திருட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால போலீஸும் அவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த விசாரணையில் அஜித் குமார் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. இப்படிதான் நியூஸ் சேனல் எல்லாம் சொல்லிக்கிருக்காங்க. ஏண்டா போலீஸ் அவரை அடிக்கிற வீடியோவே வெளியே வந்துருச்சு, அப்புறம் என்ன மர்மமான முறையில் இறந்து போனாரு? போலீஸுங்க அடிச்சா கொண்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 6 காவலர்களை பணியிடை நீக்கம் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிக்க விசாரணை கமிஷனும் போட்டிருந்தாங்க. இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்ல இது கொலை தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 5 போலீஸ கொலை கேஸ் போட்டு உள்ள போட்டாங்க. சிவகங்கை எஸ்பிய காத்திருப்போர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்களாம். 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, நகையை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, அவங்க பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிபிசிஐடிக்கு வழக்க மாத்திருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா காவலர்கள்னு சொல்றாங்களே தவிர என்னத்தை காத்திருக்காங்க? நாட்டில் நடக்கிற பூரா ஃப்ராடுத்தனமும் இவங்க தான் பண்ணிக்கிருக்காங்க. இதுல அத்தனை லாக்அப் கொலை வேற. ஆனா இதுல கூட அரசியல் பண்றதுக்கு இந்த அதிமுகவை சேர்ந்த சில தற்குறிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதையும் சாத்தான்குளம் சம்பவத்தையும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன் சாத்தான்குளம் சம்பவம் அளவுக்கு எந்த செலிபிரிட்டிஸும் அஜித் அவரோட மரணத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு பேசிக்கிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சாத்தான்குளம் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜெயராஜ் பென்னிஸோட மரணம் இயற்கையானது அப்படின்னு அப்போ இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த சம்பவத்தை முழுசா மறைக்க பார்த்தாங்க. ஆனா அந்த சம்பவம் உலக அளவுல எல்லா பிரபலங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் குரல் கொடுத்து போராட்டம் பண்ணதாலதான் அந்த சம்பவமே வெளியே வந்துச்சு. இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் எடுத்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி நம்ம அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பேச முடியும்? ஆனால் ஒன்று, கவர்மெண்ட் மாறிட்டே தான் இருக்கும், ஆனால் காவல்துறை அப்படியே தான் இருக்கும். அதனால தான் இந்த போலீஸுங்க போடுற ஆட்டம் தாங்க முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போலீஸையும் கடுமையாக கண்டிக்கிற அளவுக்கு சட்டம் போட்டால் மட்டும்தான் இந்த போலீஸும் அடங்கி இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.